எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு பெருசா மூவ்மெண்ட் இல்ல. உலக மார்க்கெட்ல போய் பார்த்தாலும் அங்கேயும் பெருசா மூவ்மெண்ட் இல்ல. சோ நம்மளுக்கு பெரிய அளவுல ட்ரிகர் கிடைக்கல. இன்னும் ஒரு 8 நாள் பொறுங்கயா, அப்புறம் பாருங்கயா உங்களுக்கு அப்படின்னு நம்ம வேர்ல்டு மார்க்கெட் பார்த்து சொல்றோம். உங்களுடைய ட்ரிகர் எங்களுக்கு தேவையில்லை. நியூ இயர் பிறந்த உடனேமே அப்புறம் இன்ட்ரீம் பட்ஜெட் பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. 2024க்கு எந்தெந்த செக்டர்லாம் நல்லா இருக்குன்னு பேச ஆரம்பிப்பாங்க. 2024ல எந்த ஷேர்ஸ் எல்லாம் மல்டி பேக்கர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அப்புறம் பிரம்மாஸ்திர எலெக்ஷன் இருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த 2023ல எப்படி ஆல்மோஸ்ட் 3000 பாயிண்ட் 2500 பாயிண்ட் அப்படின்னு ஏறினானோ அதே மாதிரி 2023ல ஆரம்பிச்சு டிசம்பர் 31ஆம் தேதியிலிருந்து நான் சொல்றேன் 2024 கடைசி வரைக்கும் பார்க்கும்பொழுது அதே மாதிரி ஒரு 3000 பாயிண்ட் ஏறி 25000 வந்ததுனால நம்மளுக்கு சந்தோஷம் தான். இல்லைன்னா 15000 வந்தாலும் சந்தோஷம் தான். இங்க வந்தா நாங்க பணத்தை போடுவோம், இங்க வந்தா நாங்க லாபத்தை புக் பண்ணுவோம். நாங்க 4 பேர்ல 1.5 லட்சம் பேர், எங்களுக்கு பயங்கரதே கிடையாது நண்பர்களே. இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட் ஷேர் இது நியாயமா அப்படின்னு நம்ம அதை பார்த்து கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா வெறும் ₹1 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏண்டா இந்த ஷேரை போய் வாங்கணும் அப்படின்னு அந்த முதலீட்டாளர்கள் ரொம்பவுமே மன வருத்தத்தில் இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் ₹1000 இந்த வருஷத்துல இருந்தவன் இப்ப வெறும் ₹358 இருக்கான். இப்ப கூட சமயத்தில் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி வந்தா, ஆனா அதுக்கப்புறம் இன்னும் பிரேக் அவுட் ஆகல. ஆனா இவன் என்னைக்கு இருந்தாலும் ஒரு சைடு வெடிச்சு செதறக்கூடிய இடம் தான். இந்த சமயத்தில் இந்த ஷேர்ல பணம் போட்டு வச்சவங்களுக்கெல்லாம் இனி அவ்வளவுதானா நம்ம வாழ்க்கை அப்படின்ற சமயத்தில் இந்த மாதிரி ₹1 டிவிடெண்ட் கொடுத்துருக்கான். அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்கான். வாட் அ மெடிக்கல் மிராக்கிள், ஹோல்ட் தட் காட் டேம் ஷேர் அப்படின்ற மாதிரி இந்த எல்ஐசி யாராவது ₹500 வாங்கி உட்கார்ந்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஒரே வருஷத்துல 50% மேல லாபம். இந்த சமயத்தில் வந்து எல்ஐசியே இன்னைக்கு தெரிகிட்டு ஒரு 5% ஏறி இருக்கு அப்படின்னா ஒரு நியூஸ் வருது. நீங்க வந்து 10 வருஷம் எடுத்துக்கலாம். இந்த 10 வருஷத்துல உங்களுடைய ஷேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வித்து விட்டு அந்த பப்ளிக் ஹோல்டிங் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதாவது இந்த எல்ஐசியினுடைய இன்வெஸ்டர்ஸ் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ்ல 96% இன்னும் கவர்மெண்ட் கிட்டே தான் இருக்கு. அதாவது இந்த ப்ரொமோட்டர்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட தான் இன்னும் 96.5% இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுல இப்ப என்ன பிரச்சனைனா, எந்த ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்தாலும் 75% தான் வந்து இந்த ப்ரொமோட்டர் வச்சிருக்கணும். மீதி 25% மற்ற பப்ளிக் கிட்ட, அது பப்ளிக்னா என்ன, ரீட்டைலா இருக்கலாம் அல்லது எஃப்ஐஎஸ்டிஎஸ்னு மொத்தமா அவங்க கிட்ட இருக்கக்கூடாது. 75% தான் அவங்க கையில் இருக்கணும். ஸோ இப்போ நிறைய பேர் பயந்துட்டு இருந்திருப்பாங்க, ஒருவேளை இது ஆஃபர் ஃபார் சேல் வந்து போட்டு ஏதாவது டிஸ்கவுண்ட்ல ஊத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஆஃபர் ஃபார் சேல்லாம் வந்து மேபி ஸ்லோ ஆகலாம், வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட அவங்க விற்கலாம். ஏன்னா பொதுவாக ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு வரும்பொழுதே கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா கரண்ட் ரேட்லேருந்து ப்ரீமியத்துக்கு விற்கிறது இல்லை, கரண்ட் ரேட்லேருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஒருவேளை அது ஏதாவது தடைப்படுமோ, எப்படி பார்த்தாலும் இந்த நியூஸ் ஒரு பாசிட்டிவா மார்க்கெட் எடுத்துக்கிச்சு. அதனால ஒரு 5% ஏற்றி விட்டா, இனிமேல் இவன் கீழே இறங்கினாலும் இனி யாரும் பயப்பட மாட்டாங்க. நீ ₹500 என்னையா ₹500, இனி ₹200 வந்தா கூட நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் எல்ஐசி பத்தி நினைப்பாங்க. நண்பர்களே, உருப்படியான ஐபிஓக்கள் வர்றது வந்து ரொம்பவுமே அரிது. அதுலேயும் முக்கியமாக ஒரே கும்பலா ஐபிஓக்கள், கடந்த டாடா டெக் ஐபிஓல இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட ஐபிஓக்கள் வந்து நம்ம நண்பர்களுக்கு பணம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அப்படி இன்னொரு 2 ஐபிஓ என்னப்பா பெண்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். சமீபத்தில் இருக்கக்கூடியது ஆசாத் இன்ஜினியரிங், இன்னோவா. இன்னைக்கு இதுக்கப்புறம் வந்து எப்படி இப்படி கும்பலா ஐபிஓக்கள் வரும்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு ஐபிஓக்கள்னால பல பேர் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ தற்சமயத்துக்கு இன்னொரு 2 ஐபிஓக்கள் உருப்படியா இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சோம்னு வச்சுங்களேன். இப்படி ஒரு 2 ஐபிஓக்கள் இருக்கிற மாதிரி தெரியுதா. அதுக்கு முக்கிய காரணம் உங்களுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம்லாம் ஏறிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐபிஓக்கள், இந்த ஐபிஓ கும்பலுக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல ஐபிஓக்கள் கிடைச்சி லிஸ்டிங்ல உங்களுக்கு 50% 100% சம்பாரிச்சிருந்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு ஐபிஓ கூட கிடைக்கல, அது ஒரு சோக கதை. நம்ம போய் ஒரு கோட்டா சிஸ்டம் இன்னைக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் செபிகிட்ட. நீங்க தமிழ்நாட்டுக்குன்னா கொஞ்சம் பிரிச்சு விடுங்க, எல்லா மாநிலத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு விடுங்க அப்படின்னு கேட்கணும். ஆமா, நம்மளுக்கு பிறந்ததுல இருந்து லக்கே இல்லை. சில பேர்த்துக்கு லக்கா இருக்கு, போடுற ஐபிஓக்கெல்லாம் கிடைச்சிட்டே இருக்கு. சில பேர் எல்லாம் கமெண்ட் போடுறாங்க 30 ஐபிஓ போட்டு இன்னும் ஒன்றும் கிடைக்கல. சில பேர் 10 வருஷமா ஐபிஓ போட்டு ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் கோட்டா சிஸ்டத்தை கொண்டு வாங்க. லக் இருந்தா நல்லா கல்யாணம் ஆயிருந்திருக்கும், லக் இருந்தா நல்ல படிப்பு கிடைச்சிருக்கும், லக் இருந்தா நல்ல வேலை கிடைச்சிருக்கும். ஐபிஓ கிடைக்காம நம்மளை இப்படி புலம்பு விட்டுட்டாங்க. நண்பர்களே, இந்த பிரமல் ஃபார்மா பாருங்க நண்பர்களே, ஒரு வருஷம் கூட நம்மளால ஷேர் மார்க்கெட்ல பொறுமையா இருக்க முடியலனா அப்புறம் நம்மளுக்கு எதுக்கு ஷேர் மார்க்கெட் அப்படின்ற கேள்வி தான் இந்த பிரமல் ஃபார்மா கேக்குது. ஸோ இந்த பிரமல் ஃபார்மா வந்து ஆல்மோஸ்ட் ₹200 இருந்து கீழே ஒரு ₹60-70 வரைக்கும் வந்துட்டு இப்போ அங்கிருந்து பணத்தை டபுளே பண்ணி விட்டான்.
ஆஹா அந்த யூபிஎல்ல ஏதாவது ஒரு ட்ரிகர் நியூஸ் எடுத்து ஏன்னா ரொம்ப நாளா மூவ்மெண்டே இல்லாம இருக்கா ஒன்னா மேல ஒரு 200 ரூபா போட்டு இல்லைன்னா கீழே ஒரு 200 ரூபா போட்டுன்னு அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க ரொம்ப வெறியோடு இருக்கிறாங்க ரொம்ப நாளா அது மூவ்மெண்ட்டும் கொடுக்கல லாபம் கொடுக்கல ஸோ அந்த யூபிஎல்ல இன்னைக்கு ஒரு நல்ல நியூஸ் அப்படின்றது வருது அவங்களுடைய போர்ட் மீட்டிங் நடக்குது ஸோ இதை தொடர்ந்து பொதுவாகவே இவனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ல இருக்கு ஒரு ஃபாலிங் சேனல் பேட்டர்ன் சப்போஸ் இவங்க வந்து ஒரு நல்ல நியூஸ் கொடுத்து இங்கிருந்து மேலே ஏறினாலும் ஒரு 200 ரூபா பக்கம் ஏறக்கூடிய மூவ்மெண்ட் இருக்கு அல்லது இந்த நியூஸ் ஒரு டம்மி பாவா அப்படின்ற மாதிரி இந்த போர்ட் மீட்டிங்ல ஒண்ணுமே விசிமில்லின்னு பிரேக் டவுன் ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் தான் ஒரு 300 ரூபா அல்லது 370 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதா நான் பார்க்குறேன் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கணுங்க நண்பர்களே ஒரு வருஷத்துக்கு 2% தானே இன்ட்ரெஸ்ட்னு நீங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க இந்த சோவரின் கோல்ட் பாண்ட் ஃபண்டு அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த சோவரின் கோல்ட் பாண்ட் வந்து 8 வருஷம் கழிச்சு நல்லா எக்ஸ்பைரி ஆகி அதுவே ஓரளவுக்கு நல்லா வருமானம் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ இப்போ ஷேர் மார்க்கெட்டில் கிடைக்கல ஐபிஓவில் கிடைக்கல ஆப்ஷனில் கிடைக்கல எதுலையுமே எனக்கு பணம் கிடைக்கல அப்படின்னா கடைசிக்கு இந்த கோல்டுலேயே காசு கிடைக்குமானா இதெல்லாம் அப்ளை பண்ணால் அப்படியே கொடுத்துருவாங்க உங்களுக்கு இல்லை நீங்கள் கோட்டா சிஸ்டம் இந்த சாஃப்ட்வேரில் உங்கள் பேர் செலக்ட் ஆகல அப்படின்ற மாதிரி ரிஜெக்ஷன்லாம் எதுவும் கிடையாது இந்த சோவரின் கோல்ட் பாண்ட் ஃபண்டுக்கு அப்ளை பண்ணோம்னா அதுவும் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா 50 ரூபா டிவிடெண்ட் ஃபிசிக்கலாக அப்ளை பண்ணால் ஏதோ ஒரு காரணத்தினால 50 ரூபா தரமாட்டேங்கிறாங்க ப்ராபப்ளி அவங்களுக்கு ஏதாவது கமிஷன் இது கொடுக்க வேண்டியதா என்னன்றது தெரியல ஏதோ ஒரு வகையில் ஆன்லைனில் பண்ணும்பொழுது அந்த ஆர்பிஐக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கிறதுனால 50 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க நண்பர்களே இந்த V-Guard ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா இந்த V-Guardனுடைய சார்ட் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இவ பெரும்பாலும் ரிஜெக்ட் ஆகி நல்லா கீழே விழுகும் நீங்க பாத்தீங்களா ஒவ்வொரு இடையும் எப்படி ஷார்ப்பா கீழே விழுந்திருக்கான் ஒவ்வொரு இடையும் ரிஜெக்ட் ஆகும்போது கீழே விழுவான் அது என்னமோ இந்த தடவை பெருசா இறங்கவே மாட்டேன்றான் ஒருவேளை மறுபடியும் இங்கிருந்து திரும்பி ஹையை கிராஸ் பண்ண போறானா இல்லையா அப்படின்றது தெரியல பட் இருந்தாலும் இந்த V-Guard ஷேர் லாங் டேர்ம்ல வச்சிருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்டா தான் நான் பார்க்குறேன் எதா இருந்தாலும் கொஞ்சம் குயிக்கா நடக்கும் மேலேயோ கீழேயோ குயிக்கோ ஒரு 100 ரூபா பக்கம் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து நண்பர்களே மீடியாக்கள்ல நம்ம வந்து ஷார்ட் டைம்ல இன்னைக்கு நாளைக்கு அந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய பங்குகளை நம்ம பார்த்துட்டு இருக்கீல நான் வந்து சில பங்குகளை வந்து ரொம்ப ஹைலி வால்டிலிட்டியா இருக்கக்கூடிய பங்குகளை பார்த்து எடுத்திருக்கேன் அதுல இந்த கேஸ்ட்ரால் இண்டஸ்ட்ரிலாம் காலையில கம்மியாக தான் இருந்தான் என்னுடைய கணிப்பு என்னன்னா ஆல்மோஸ்ட் இங்க வந்து ஒரு 8 பங்கோ 10 பங்கோ இருக்குன்னு வச்சுக்குவோம் இந்த பங்குகள் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு இந்த JB Chem Pharma அப்படின்றத நான் எடுத்து பார்க்குறேன் அவனை எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு ஒரே நாள்ல நம்ம ஒவ்வொன்றா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி பார்க்கும்போது இந்த ஷேர் டபார்னு அப்போ ஏறி இருக்கான் அப்போ இன்னைக்கு இன்ட்ராடே ஆகட்டும் அல்லது நாளைக்கு ஆகட்டும் 2 நாளில் ஏதாவது ஒரு அக்கப்போர் பண்ணுவோம் அப்படின்றது என்னுடைய கருப்பு ஸோ அந்த மாதிரி கருத்துள்ள சில ஷேர்களை நான் எடுத்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன் சில பேர் வந்து கண்ணா பின்னான்னு ஏறணுங்க எந்த பக்கம் ஏறுது அப்படின்றது முக்கியம் இல்லை கண்ணா பின்னு ஏறணும் இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாட்ச் லிஸ்ட் மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னுடைய கருத்து அதே மாதிரி மீடியாக்கள்ல பல ஷேர்ஸ் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாடா கெமிக்கல் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன காரணம் அப்படின்னா அவன் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான் ஒருவேளை இந்த பப்ளிக் பிளேஸ்ல அதிகமாக டிஸ்கஸ் பண்ணி இவங்க இது நல்லா மேலே ஏறி வந்துட்டான்னு வச்சுங்களேன் ஒரு 1200 ரூபா வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இவன்கிட்ட சேனல் பேட்டர்ல இருக்கு ரைசிங் சேனல் பேட்டர்ல 2021 இந்த ஷேரை வாங்கி வச்சவங்க ரொம்பவுமே மன வருத்தத்தில் தாங்க இருப்பாங்க ஏன்னா நீங்க 2021 என்ன ரேட் இருந்ததோ அதே ரேட்டு தான் இப்பவும் இருக்கான் ஒரு கன்றாவியான ஒரு லாபம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த ஷேர்னுடைய பேட்டர்ன் வந்து ஏதாவது ஒரு எக்கு தப்பா 2024லயாவது 2023ல ஒன்றும் மூவ்மெண்ட்டே இல்லை 2024லயாவது இந்த டாடா பேர் சொல்லும் பிள்ளை மேலே வந்ததுன்னா ஒரு 1300 ரூபா ஒரு 30% ஏறணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் இந்த செவுர் இன்னும் எவ்வளோ பேர்த்த தான் பழி வாங்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த ஈகே எனர்ஜி எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன் எத்தனை பேர் இந்த 3200ல மாட்டி இப்போ கீழே வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல ஆனால் இப்போ மறுபடியும் இந்த ஈகே எனர்ஜி பற்றி எப்போ ஒரு நியூஸ் வந்தாலும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் கேட்டிருந்தார் இதை பற்றி பெருசாக நியூஸே வரல இப்போ ஒரு நியூஸ் நான் என்ன படிச்சேன்னா இந்த துபாயில் வந்து COP28 அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது கிளைமேட் சேஞ்ச் பற்றி ஸோ இதனுடைய அவுட்கம்மை வச்சுட்டு நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு தகவலை வெளியிடுறாங்க அப்போ இந்த மேனேஜ்மெண்ட்ல ஆக்டிவாக தான் இருக்கு ஸோ இந்த ஈகே எனர்ஜியில் மேபி இது ஒரு நல்ல நியூஸை எடுத்துக்கிட்டு மேலே போனாலும் சரி தான் ஏன்னா பாவம் இங்கே வாங்கி வச்சவங்களுக்கு கடைசிக்கு ஒரு 2000 ரூபா வந்ததுன்னா கூட ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அல்லது இந்த 400 ரூபாயிலிருந்து மறுபடியும் பழையபடி அவன் 40 ரூபா போயிடுவானா அப்படின்றது தெரியல எது எப்படியோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நியூஸ் வந்ததுனால இது ஒரு ட்ரிகர் பாயிண்டை எடுத்துக்கிட்டு இது ஒரு சென்டர் பாயிண்டை எடுத்துக்கிட்டு மேலேயோ கீழேயோ பெருசு லெவலில் மூவ்மெண்ட் கொடுத்தான்னா இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நண்பர்களே நம்மளோட உண்மையிலேயே நம்ம உலகம் நம்ம இந்தியா மட்டும் இல்லை உலகத்திலே வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி மறுபடியும் மீண்டு வருது அப்படின்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா இந்த மொயிலாம் சொல்றாங்க எங்களுடைய ப்ரொடக்ஷனே வந்து 26% இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க அப்படின்னா என்ன அர்த்தம்
இந்த மொயில் அப்படின்றது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, அதாவது பிரைவேட் கம்பெனி தான் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். அப்படி சேல்ஸ் பண்ணணும், இப்படி சேல்ஸ் பண்ணணும். மேபி நம்மளை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய ப்ரெஷர் அப்படின்றது வந்து நம்மளுடைய இதில் இல்லாமல் கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். இப்போ சமீபத்தில் கூட ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. எப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு பிடிச்சி கண்ணா பின்னான்னு பேசி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க ஒரு பேங்க் பற்றி. அவ்வளோ பெரிய வைரல் ஆச்சு. அந்த மாதிரி எங்கேயாவது நம்ம கவர்மெண்ட்டில் பார்க்குறோமா, இவ்வளோ சேல்ஸ் நடக்கல, அப்படி நடக்கல, இப்படி நடக்கல, ஏதாவது பார்க்குறோமா? ஸோ அப்போ அந்த மொயிலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது லார்ஜஸ்ட் மேங்கனீஸ் ஓர். இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேட்டகரி. இவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய அளவில் growth இருக்குன்னா அப்போ நம்ம நாடும் சரி உலகம் சரி நல்ல growth ஆகி போயிட்டு இருக்கிறத இதை காமிக்குது. ஸோ 2023 எப்படி பல கம்பெனிகள் லாபம் பண்ணி கொடுத்ததோ அதே மாதிரி 2024 லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.